ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கேர். ஸோ இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மார்வலில் இருக்கக்கூடிய மோஸ்ட் பவர்ஃபுல் அஸ்கார்டியன் கேரக்டர்ஸ்லாம் யார் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அஸ்கார்டியன்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நார்ஸ் மித்தாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அவங்களுக்கு அங்கே தனிப்பட்ட விதத்தில் நிறைய ஆர்ஜின்ஸ், பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் இதெல்லாம் வந்து இருந்திருக்கலாம். பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் MCU மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். MCU மார்வல் காமிக்ஸ் அண்ட் ஃபிலிம்ஸில் இது உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த கேரக்டர்ஸ்க்கு எப்படியெல்லாம் கதை இருக்குது, பவர்ஸ் இருக்குன்றதை வச்சு இந்த லிஸ்ட் இருக்குது. தென் இதை தாண்டி நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். லைக் இதில் நம்ம கேரக்டர்ஸ் தான் எடுத்து பேச போகிறோம், வேர்ஷன்ஸ் அண்ட் வேரியன்ஸ் எடுத்து பேச போகிறது இல்லை. இப்போ தோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ஷன்ஸ், நிறைய வேரியன்ஸ் இருக்குது. அவருக்கு நிறைய டைம் லைன் இருக்குது, நிறைய பிளாட் ஸ்டோரியில் இருக்குது. அப்படின்னு பார்த்துக்கிட்டு ரியூன் கிங் தோர், ஓல்ட் கிங் தோர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் தனியாலாம் நம்ம போட தேவையில்லை. தோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் ஒரு இடத்துல லிஸ்ட் பண்ணியிருப்போம்ல, அதுவே இனாஃப் தான். ஸோ அதை யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் 9ஆவதாக இருக்கிறது ஹெம்டால். இவரை மாதிரியான ஒரு பெஸ்ட் வாட்ச்மேனாக யாராலையும் இருக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட ஒரு மெய் காப்பாளன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து மோஸ்ட்லி சண்டை அந்த மாதிரி இறங்க மாட்டார். ஃபைனலாக அஸ்கார்டுக்கு ஏதாவது ஒன்றா வந்து நிற்பார். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட முடிஞ்ச பெஸ்ட்டை ஸ்வாட் ஸ்கில்லை வச்சு பங்காற்றுவார். தென் இதை தாண்டி இவரோட மெயின் பவரே என்னன்னு பார்த்தீங்கன்னா 9 realmsல இருக்கக்கூடிய 10 ட்ரில்லியன் சோல்ஸ் என்ன பேசுறாங்க, என்ன நினைக்கிறாங்க, என்ன நடக்குது எல்லாத்தையுமே அஸ்கார்ட்ல இருந்துகிட்டே இவரால் கண்காணிக்க முடியும். மிட்கார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பனிக்காற்று வீசுறதா இருக்கட்டும், ஒரு புல் எத்தனை சென்டிமீட்டர் முளைக்கிறதா இருக்கட்டும், இப்படி பல விஷயங்களையும் அஸ்கார்ட்ல இருந்துகிட்டே இவரால் நோட்டீஸ் பண்ண முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம அஸ்கார்டியன்ஸ் எந்த realmல எந்த உலகத்துல இருந்து ஹெம்டால கூப்பிட்டாலும் இவருக்கு கேட்கும். தென் இவரால் வந்து பாத்தீங்கன்னா பைஃப்ராஸ்ட் பிரிட்ஜ் அந்த ஒரு பவர் இல்லாம கூட இவரால் ஒரு அஸ்கார்டியனா இல்ல ஒரு சம் பர்சன் வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா இவரோட ஓன் பவரை வச்சு டெலபோர்ட் பண்ண முடியும். இதை நம்ம இன்ஃபினிட்டி வார்ல பார்த்திருப்போம். லைக் பைஃப்ராஸ்ட் ஃப்ரிட்ஜே இருந்திருக்காது. அப்படி இருக்கும்போது ஹெம்டால் அவரோட வந்து ஒரு ஓன் பவர் யூஸ் பண்ணி ஒரு ஃபைனல் புஷ்ஷா ஹல்கை வந்து ஏர்த்துக்கு அனுப்பிச்சு விட்டுருப்பார்ல பைஃப்ராஸ்ட் மூலமா. அந்த மாதிரியான பவர்ஸ் கூட இவருக்கு ஸ்பெஷலா இருக்கு. இதனாலே கண்டிப்பா ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் பவர்ஃபுல் அஸ்கார்டியனா ஹெம்டால் இருக்காரு. லிஸ்ட்ல 8ஆவதா இருக்கிறது வால்கைரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பர்சன் கிடையாது. இந்த வால்கைரி குரூப்ல இருக்கக்கூடிய ஆர்மியில் இருக்கக்கூடிய எல்லா பர்சன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வால்கைரின்னு கூப்பிடப்படும். அதாவது அஸ்கார்டுக்காக முதல்ல நின்று இறங்கி சண்டை போடக்கூடிய மோஸ்ட் ட்ரைன்ட் ஒரு ஆர்மின்னு சொல்லலாம். ஸோ விமன் ஆர்மி. இவங்களை தாண்டி தான் ஓடினே தொடரும். அப்பேற்பட்ட ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி எடுத்த ஒரு ஆர்மினே சொல்லலாம். ஸோ ஒரு பெஸ்ட் வாட்ச்மேன்ஸ் தான் இவங்க இருப்பாங்க. தென் இது மட்டும் இல்லாமல் சாகர வரையும் சண்டை போடக்கூடிய அளவுக்கு வில் பவரும், பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஸ்டாமினா இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பர்ஃபெக்ட் ட்ரெயின்டான ஒரு சோல்ஜர்ஸா, ஒரு அசாசின்ஸ்ன்ற ரேஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வால்கைரிஸ் வந்து ட்ரெயின் பண்ணப்பட்டிருப்பாங்க சின்ன வயசுல இருந்தே. அஸ்கார்டுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அவங்களோட கடைசி மூச்சு போற வரையும் நின்று போராடக்கூடிய வீர வம்சத்தை சேர்ந்தவங்க தான் வால்கைரி. நம்ம லிஸ்ட்ல 7ஆவதா இருக்கிறது ஃப்ரிகா. இவங்க வந்து தோரோட அம்மா, ஓடியனோட ஒய்ஃப். இவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். மூவிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களை மோஸ்ட்லி அண்டர் பிளே பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் காமிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கான ஸ்டோரி லைன் வேற லெவலில் கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் என்சான்ட்ரஸ்ன்னு சொல்லலாம், ஒரு நல்ல மெஜிஷியன் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். மந்திரவாதிகளுக்கு மத்தியில் வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் ஒரு பெஸ்ட் மெஜிஷியனா வந்து பாத்தீங்கன்னா அஸ்கார்ட்ல இருப்பாங்க. இவங்களுக்கு தெரியாத மந்திர கலைகளே கிடையாது. இவங்களால வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களை ஹிப்னடைஸ் பண்ண முடியும், இவங்களோட உருவத்தை மாத்திக்க முடியும், இன்னொருத்தவங்க கண்ணுக்கு இவங்களால தெரியாத மாதிரி பண்ண முடியும். ஸோ இது மாதிரி நிறைய என்சாண்டிங் மேஜிக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பண்ணுவாங்க. இதன் காரணமே மேஜிக்கல் வைஸ் அஸ்கார்டுக்கு இவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் புஷ்ஷாவே இருந்திருக்காங்க. இவங்க அந்த இவங்களோட குரூப்பும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய பங்காற்றி இருக்காங்க. லிஸ்ட்ல 6ஆவதா இருக்கிறது என்சாண்ட்ரஸ். ஸோ இப்படின்னே ஒரு கேரக்டர் இருக்கு. கிரீன் கலர் சூட் போட்டு ஸோ இவங்களோட பவர், ஸ்கில்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலி வாண்டா மாதிரியான ஒரு லுக்கை தான் நமக்கு கொடுக்கும். இவங்களுமே மோஸ்ட் பவர்ஃபுல் ஒரு என்சாண்ட்ரஸ்ன்னு சொல்லலாம். இவங்களோட மேஜிக்கல் ஸ்கில், மேஜிக்கல் பவர், ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அமேசிங்கா இருக்கும். ஃப்ரிகாவோட அதிகமாவே இருக்கும். ரொம்பவே ட்ரெயின்டான ஒரு என்சாண்ட்ரஸ் இருந்திருப்பாங்க. தென் இது மட்டும் இல்லாம மைடி தோர் காமிக்ஸ்ல எந்த அளவு இவங்களோட ரோல் பிளே பண்ணிருப்பாங்கன்றது நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்குவோம். கிட்டத்தட்ட 3 இஷ்யூக்கு வந்து பாத்தீங்கன்னா லேடி தோரோட பெரிய டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. அந்த அளவு மேஜிக்கல் ஸ்கில் தெரிஞ்ச ஒரே கேரக்டர். தென் இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இவங்க வந்து அண்டர் பிளேடுன்னு தான் சொல்லணும். மூவில இவங்களை வந்து மேக்ஸிமம் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. காமிக்ஸ்ல டெஃபினட்டா இவங்களை வந்து நீங்க நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை காமிக்ஸ்ல படிச்சவங்களுக்கு நான் ஏன் இதை சொல்றேன்னு உங்களுக்கு கண்டிப்பா புரியும். அந்த அளவு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் கூட இவங்க. லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது லோக்கி. ஸோ சில்மிஷ மன்னன் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரிகாவோட வளர்ப்புனால வளர்க்கப்பட்ட நாளை லோக்கிக்கும் அவங்கள மாதிரியான தந்திரங்கள், மந்திரங்கள், ஸோ இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே கத்துக்கிட்டு காட் ஆஃப் மிஸ்chief அப்படின்ற அந்த ஒரு பேரோட வளரான். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் அஸ்கார்டியன் தான். பட் இருந்தாலும் ஓடினோட அந்த ஸ்பெல், அந்த ஒரு கேஸ்டுக்கு அப்புறம் இவர் கிட்டத்தட்ட ஒரு அஸ்கார்டியனாவே கடைசி வரையும் வாழ்னப்பட்டார்னு சொல்லலாம். ஸோ இவருக்கு நிறைய வெர்ஷன்ஸுக்கு நிறைய வேரியன்ஸ் இருக்கு. பட் லோக்கின்றது எப்பயுமே காட் ஆஃப் மிஸ்chief தான். நம்ம இந்த மல்டிவர்சல் காட்ல இப்ப ரீசெண்டா காமிச்ச MCU எல்லாம் கொண்டு வந்து இதுல நம்ம
சேர்த்துக்க வேணாம். ஏன்னா அது டோட்டலி வேற ஒரு சைடு போன ஒரு ஸ்டோரி. அதை இதில் நம்ம சேர்க்க வேணாம். ஆஸ்கார்டியனா கேட்டீங்கன்னா டெஃபினட்டா சம ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு பர்சன், ரொம்ப ட்ரிக்கியான ஒரு பர்சன். ஸோ இவர் வந்து யாராலையும் டிஃபீட் செய்யவே முடியாது. ரொம்ப ட்ரிக்கான ஆளு. அவரோட பிரதரே பலமுறை ஏமாத்திருக்காரு. தானஸே வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்தி கொள்ள ட்ரை பண்ணிருப்பாரு. இது மாதிரி ட்ரிக்கான ஒரு ஆளுன்னு சொல்லலாம். காமிக்ஸ்ல இவர் வந்து வேற லெவல் பண்ணிருப்பாரு. எல்லாரையும் கதற விட்டுருப்பாரு. பல இடங்கள பல முக்கியமான ரோலை பிளே பண்ணிருப்பாரு. லைக் வில்லன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்றது இவரே, பல இடங்கள வில்லனா மாறது, ஒரு ஆன்டி ஹீரோ ரோலும் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி சேம் டைம் ஒரு பாசிட்டிவ் ரோலாவும் சில இடங்கள்ல வந்து பண்ணிருப்பாரு. இது மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் பண்ணிருப்பாரு லோக்கி இன் காமிக்ஸ்னே சொல்லணும். ஸோ லிஸ்ட்டில் நல்லா தான் இருக்கிறது ஹெலா எந்த அளவு பவர்ஃபுல்னு நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. அவங்க வந்து மியால்நீரே வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த கையில் அதுவும் லெஃப்ட் ஹேண்டில் உடச்சண்டா அப்படின்ற மாதிரி நொறுக்கி இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் ஓடினோட ஃபர்ஸ்ட் டாட்டர், இவங்களை வச்சு தான் பல ரேர்ன்ஸை வந்து அந்த டைமில் கட்டி ஆண்டிருப்பாரு ஓடின். இப்படி பல விஷயங்களும் ஹெலா வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாம்ராஜ்யத்தை கட்டியிருப்பாரு. கோட்டையில் இருக்கக்கூடிய பல தங்கங்கள், பல வைரங்கள், பல பேர், இது எல்லாமே வந்து ஹெலாவும் அவரும் சேர்ந்து பண்ணது. ஓடின் பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான். பட் அவங்களுக்கு வந்து இறங்கி சண்டை போட்டு எல்லாத்தையுமே இழுத்துட்டு வர அளவு ஒரு அக்ரெசிவான ஒரு வாரியரா வந்து பாத்தீங்கன்னா ஹெலா தான் ஃபீல்டுல இருந்து சண்டை போட்டு ஜெயிச்சு கொடுத்துருப்பாங்க ஓடினுக்காக. அதே நேரத்தில் சும்மாவும் கிடையாதுங்க. ஸோ இவங்களும் லிட்டரலி அவங்க அம்மா கூடயும் சில இடங்கள்ல இருந்து, அவங்க அப்பாவோடையும் சில இடங்கள்ல இருந்து, அவங்க ரெண்டு பேரோட அந்த ஒரு நிதானத்தையும் பவர்ஸையும் அப்சர்வ் பண்ண இன்டெலிஜென்ட்டான ஒரு கேரக்டரா இவங்க இருந்திருப்பாங்க. டக்குன்னு எதுவும் முடிவு எடுக்கிற கேரக்டரா இருக்க மாட்டாங்க. யோசிச்சு சண்டை போடுவாங்க. லைக் ஓடினோட விஸ்டமும் இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவு ரொம்ப முக்கியமான கேரக்டர். லைக் ராஜ்யத்தை ஆளக்கூடிய தகுதி இருக்குன்னா அது ஹெலாக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான கிங்டம் எப்படி கொண்டு வரணும், யார் யாரை டிஃபீட் பண்ணணும், அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ கிளியரா இருக்கும். இதன் காரணமாகவே என்னை நீங்க புறக்கணிச்சிட்டீங்கன்ற கோவத்தினால தான் வந்து பாத்தீங்கன்னா ஹெலா மறுபடியும் ரிட்டர்ன் வந்திருப்பாங்க. அந்த அளவு ஒரு முக்கியமான கேரக்டர் பார்க்கப்பட்டிருக்கும். ஓடினோட மறைவு வரையும் ஹெலா வராம வச்சிருப்பாரு. ஏன்னா அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமானவர் அப்படின்னு சொல்லிட்டு ஓடினே ஹெலாவை அடைச்சு வச்சிருப்பாரு. அந்த அளவு மோஸ்ட் பவர்ஃபுல் ஒரு கேரக்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹெலா. லிஸ்ட்ல மூணாவதா இருக்கிறது போர், தோரோட தாத்தா, ஓடினோட அப்பா. ஓடினோட அப்பா போர் வந்து முக்கியமான ஒரு ஆல் ஃபாதர்னு சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரு முன்னோடியும் கூட. அந்த காலத்துல பல போர்க்களை வந்து பார்த்தா பெரிய ஒரு காட்னே சொல்லணும். இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா போர் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பவர் இருக்கு. அதெல்லாம் பயங்கர பவர்ஃபுல்னு சொல்றாங்க. அந்த ஒரு பவர்ஸ் வச்சு அந்த டைம்ல பல ரன்ஸே கட்டி ஆண்டிருக்காரு. அப்படி அவர் வந்து சம்பாதிச்சதான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பையன் ஓடின்ட்ட கொடுத்துட்டு போனாரு. அதை அப்படியே ஓடின் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயங்களை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லப்படுது. அப்படி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இவரோட வார்லாம் வந்து பாத்தீங்கன்னா மொத்த ரன்ஸ்லயும் ஒரு முக்கியமான பங்காற்று இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஓடின் மாதிரி எல்லாம் போர் கிடையாதுங்க. போர் ரொம்ப டெரிஃபிக்கான ஒரு வாரியர்னு சொல்லப்பட்டிருக்கு காமிக்ஸ்ல. நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கிறது தோர் செகண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கூட போகலாம். பட் ஃபர்ஸ்ட்டுக்கு செகண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு செம்ம பவர்ஃபுல்லான கேரக்டரா வந்து பாத்தீங்கன்னா தோர் இருக்காரு. என்ன பண்றது, தோர் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் சர்பன்ட்டே டிஃபீட் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாம சர்டர் கூட சண்டை போட்டிருக்காரு, சிண்டாரோட சண்டை போட்டிருக்காரு, பல கிரகங்கள்ல பல ரன்ஸே டிஃபீட் பண்ணியிருக்காரு, பல ஏலியன்ஸா. இது மட்டும் இல்லாம காமிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரியூன் கிங் தோர், ஓல்ட் கிங் தோர், இந்த மாதிரியான நிறைய பவர்ஃபுல்லான வெர்ஷன்ஸும் இருக்கு. இப்படி பல வேரியஸான வெர்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தோர் வந்து ஒரு செம பவர்ஃபுல்லான கேரக்டராகவே தூக்கி நிறுத்தி இருக்காங்க. மூவி வெர்ஷன்லயும் சும்மா சொல்ல முடியாது. நெடிவிலியார்ல இருக்கக்கூடிய ஸ்டாரோட அந்த ஒரு பவரே வந்து பாத்தீங்கன்னா தாங்கி பிடிச்சிருப்பாரு. ஸோ இது மாதிரி சொல்லலாம். இது மாதிரி நிறைய இருக்கு. இருந்தாலும் பெரிய மெச்சூர்டான ஒரு கேரக்டர் ஆனாலும், பெரிய பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கேரக்டர்ல இருந்து பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் குறைவா இருக்கு. இதன் காரணமாக தான் இவர் வந்து செகண்ட் பிளேஸ்ல வச்சிருக்கோம். ஓகே, ஃபைனலி நம்ம நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்துட்டோம். ஸோ யாரு, நம்ம ஓடின் தான். ஓடின் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் கிரேட்டஸ்ட் கிங்னே சொல்லலாம். இந்த 9 realmsக்கு அஸ்கார்டை கட்டி ஆண்ட மன்னர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு மன்னராகவும் கடவுளாகவும் ஓடினா பார்க்கப்படுது. இன்ஃபேக்ட் ஓடினோட பேரை கேட்டாலே பயப்படுற ஆளுங்களும் இருக்காங்க, மரியாதை கொடுக்குற ஆளுங்களும் இருக்காங்க. இது போருக்கு அமையல, தோருக்கு அமையல, ஹெலாக்கும் ஓடினுக்கும் மட்டுமே இது அமைஞ்சது. ஏன்னா அந்த அளவு இவரோட பிரைம் டைம்ல பல ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கதற விட்டுருக்காரு. எல்லாரையும் லைக் ஜியூஸ் வரையும் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருந்திருக்காருங்க. ஸோ ஓடின்ற பேரை கேட்டாலே பல கடவுள்களுக்கு வந்து ஒரு பயமும் மரியாதையும் வந்து உண்டாக்குற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட பீக் டைம்ல இருந்திருக்காருன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மற்ற உலகங்கள்ல இருக்கக்கூடிய, மற்ற பிளானட்ஸ்ல இருக்கக்கூடிய, மற்ற ரன்ஸ்ல இருக்கக்கூடிய காட்ஸ், ஏலியன்ஸ், இவங்க எல்லாம் இது இவரோட தோர் பேர் கேட்டாலோ போர் பேர் கேட்டாலோ இந்த அளவு ரியாக்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் ஓடினோட பேருக்கு அந்த அளவு ஒரு பெரிய பவர் இருக்கு. ஓடின் ஃபோர்ஸை வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லான
ஃபோர்ஸ் நமக்கே தெரியும். அவரோட அந்த ஒரு ஸ்பெல்ல கேஸ்ட் பண்றது மூலமா மியானியர் ஹேமரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒர்த்தியான பர்சனால தான் தூக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெல்ல கேஸ்ட் பண்ணி அந்த ஒரு மியானியருக்குன்னு ஒரு சக்தி உருவாக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு விஷயமா வந்து பாத்தீங்கன்னா ஓடின் ஃபோர்ஸ். இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா விஸ்டம் எவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு, பல லட்சம் ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு, பல போரை பார்த்தவர், நாட்டை கட்டி ஆண்டவர், என்னெல்லாம் பண்ணும், எப்படியா ஒருத்தர் அட்டாக் பண்ணும் இப்படின்ற பல விஷயங்களை பார்த்து எல்லாத்தையுமே கரைச்சு குடிச்சவன்டா, எனக்கு அடுத்து தாண்டா நீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான கேரக்டர். அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டா ஓடின் தானங்க நம்பர் 1 பொசிஷன்ல இருக்க முடியும். ஸோ இதை தாண்டி உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் யாரா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.